வணக்கம். இன்னைக்கு லெசன் கம்பேரிசன் ஆஃப் டென்சஸ் ரிலேட்டட். இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ண போற ரெண்டு டென்சஸ் பிரசன்ட் கண்டினியூஸும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும். ஓகே, ஸோ அது ரெண்டு டென்சஸையும் நம்ம இது வரைக்கும் கம்பேர் பண்ணதில்லை. மிக்சட் டென்சஸ் சொல்லி 4 பிரசன்ட் டென்சஸும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு இது ரெண்டுல மட்டும் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால பிரசன்ட் கண்டினியூஸோட யூசஸும் present perfect continuousோட யூசஸும் நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. present continuousக்கு 4 யூசஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஒன்னு, இந்த நிமிஷம் நடந்துகிட்டு இருக்கிற ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம சொல்றோம். ஆக்ஷன்ஸ் happening at the time of speaking, அதுதான் நம்பர் 1. அப்புறம் temporary actions not happening at the time of speaking, அது செகண்ட் யூஸ். தேர்ட் யூஸ், planned personal programs in the near future. fourth யூஸ், persistent habits. ஓகே, present perfect continuousக்கு 2 யூசஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் யூஸ் தான் நம்ம ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்றது. அது பாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்லயும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஆக்ஷன்ஸ். For actions that began at a past point of time and going on at the time of speaking. செகண்ட் யூஸ் என்னன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் முடிஞ்சிருக்கும், ஆனா அதோட எஃபெக்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் பிரசன்ட்ல. ஓகே, சோ இதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் உடைய 2 யூசஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் உடைய செகண்ட் யூஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், எஸ்பெஷலி தி நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, சோ அதை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு நம்ம ஒரு 5 சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். fill in the blanks. அதுல பிரசன்ட் கண்டினியூஸ் போடணுமா இல்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடணுமான்னு பார்க்க போறோம். ஓகே, now look at these sentences. What is he doing? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதுக்கு நம்ம he is watching TV ன்னு சொல்லி present continuousல நம்ம ரிப்ளை பண்றோம். என்ன பண்ணிட்டு இருக்கான்னா டிவி பார்த்துட்டு இருக்கான். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும்னா தான், you see, he has been watching TV since morning. so இங்க is watching present continuous. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்? is doing, he is watching TV. காலையில இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னோம்னா தான் period of time வந்துருது, since morning. அப்பதான் நம்ம has been watching னு போடுறோம். ஓகே, சோ அது மாதிரி இப்ப நம்ம இந்த சென்டென்சஸ் பார்க்கலாமா? dash English for 2 years. Maria தான் subject, learn is the verb. சோ இங்க for 2 years நம்ம period of time பார்க்கறோம். இப்ப 2 வருஷமா அவ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கா. இப்ப period of time வந்துருச்சுனாலே present perfect continuousல சொல்லணும். Maria has been learning. Maria sheங்கிறதுனால has போடுறோம். he sheக்கு has போடுவோம், I we you theyக்கு have போடுவோம்ல. so Maria has been learning English for 2 years. so 2 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சு இன்னமும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கா. அதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய அர்த்தம். now second sentence பாருங்க. hello Tom dash for you. where have you been? டாம பார்த்தே நம்ம கேட்கிறோம். ஹலோ டாம், நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், எங்க போயிருந்த? where have you been? so gone and been வீடியோஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. so where have you been நம்ம தமிழ்ல சொல்லணும்னா எங்க போயிருந்தன்னு தான் நம்ம கேட்போம், பாஸ்ட் மாதிரி. ஆனா இது present perfect tense. ஓகே, so அப்ப I have been looking for you. hello Tom, I have been looking for you. நான் உன்னை தேடிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரமா தேடிட்டு இருந்தேன். ஓகே, where have you been? உன்னை காணமே. where have you been? okay, so it is linked to the present. இப்போ நான் டாம பார்த்தே நம்ம கேட்கிறோம். why dash at me like that? stop it. you is the subject and look is the verb. so இங்க ஏன் என்னை அப்படி பார்த்துட்டு இருக்கிற நீ? stop it. so இது இந்த மோமெண்ட் தான். why are you looking at me like that? present continuous. so word order ரொம்ப முக்கியம். questionனா why are you looking at me like that? why you are looking at me ன்னு போடக்கூடாது. நிறைய பேர் பேசுறப்ப அந்த மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. questions கேட்கும்போது எங்க போறேன்னு கேட்டா where are you going ன்னு கேட்காம where you are going ன்னு சொல்றதெல்லாம் சொல்லாம நம்ம ப்ராப்பரா helping verbக்கும் main verbக்கும் நடுவுல subject போடணும். why are you looking at me like that? okay, now number 4. Is Paul on
holiday this week? Paul இந்த வாரம் ஹாலிடேல இருக்கிறானா? No. He work கொடுத்துட்டு he is working. So இது வந்து present தான். In the week. We are in the middle of the week. No. He is working. So இங்கே வந்து present perfect continuous போட வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க. அவன் ஹாலிடேல இருக்கிறானா? இல்ல. வேலை பார்த்துட்டு இருக்கான். He is working. Okay. The last sentence. இது நல்ல sentence. Number 5. Your eyes are red. உன்னோட கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. Your eyes are red. Dash. You cry கொடுத்துருக்கு. Subject you, cry தான் verb. நீ அழுதுகிட்டு இருந்தியான்னு நம்ம கேட்கணும். உன்னோட கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அழுதுகிட்டு இருந்தியா? இப்போ நம்ம பார்க்கும்போது அவங்க அழுதுகிட்டு இல்லை. ரைட்? அப்போ அழுதுகிட்டு இருந்தது முடிஞ்சிருச்சு. அதோட இஃபெக்ட் தான் இப்போ என்ன? ப்ரெசென்ட்ல கண்ணு செவப்பா இருக்கிறது. So have you been crying? Present perfect continuous உடைய second use இது. Have you been crying? Yes or no question. Your eyes are red. Have you been crying? இதுவும் நீங்க word order கரெக்டா போடணும். Have அப்புறம் subject you அப்புறம் been crying. Okay? So இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Present continuousக்கும் present perfect continuousக்கும் உள்ள difference. உங்களுக்கு நல்லா இந்த லெசன் புரிஞ்சிருச்சுன்னா அவசியம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Then we have a 1-day workshop on tenses on Sunday, December 4th. So இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்ப்போம். அதுல tenses உடைய structure usesலாம் பார்த்துட்டு comparison of tensesம் பார்ப்போம். What is the difference between these two tenses? அந்த மாதிரி சில எக்ஸசைசஸ்லாம் நம்ம பண்ணுவோம். நீங்க அந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்றதுன்னா இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கோர்ஸ் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். Okay, see you in class. Thank you.